வணக்கம். பாலபாடு விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததுல இருந்து இந்த சைமன் செபஸ்டிக்கு தலையும் புரியல காலும் புரியல. முதலாளிகிட்ட போய் இத்தனை வருஷமா 15 வருஷமா உனக்கு செருப்பா தேஞ்சிருக்கனே, நாயா நக்கி இருக்கனே, கேவலமா போய் தமிழ்நாட்டுல குலைச்சு செருப்படி வாங்கியிருக்கேனே, இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானத்தை வாங்கியிருக்கேன். உன்னுடைய கொள்கையை கொண்டுட்டு போய் பேசாம பெரியார் பேரை சொல்லிட்டு இருந்தா மான மரியாதையா அது மிச்சமா இருக்கும். ஆனா இப்ப நீ சொல்றதெல்லாமே கேட்டு இன்னைக்கு நான் எவ்வளவு தூரம் அவமானப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு ஓய்பிரிவு கொடுக்க கூடாதா? நான் எவ்வளவு தூரம் இங்க பாதிப்புல இருக்கேன். வெளியில போனா அங்க திராவிடர் கழக அமைப்பை சேர்ந்த தோழர்கள் எல்லாமே செருப்பை கட்டி 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர்னு வகை வகையா நம்பர் எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தையும் இடம்னா முட்டையை வச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னென்னலாம் பொருள் இருக்கோ எல்லா பொருளையும் கையில வச்சுக்கிட்டு இருக்கான். என்னைய சாத்துன்னு சாத்துறதுக்கு நான் பவுன்சரை வச்சுட்டு ஊரா சுத்திட்டு தெரியுறேன். ஆனா எனக்கெல்லாம் நீங்க ஒய்பிரிவு கொடுக்கல. நேத்திக்கு அரசியல் வந்தா அப்படி அவருக்கெல்லாம் ஒய்பிரிவு கொடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு வாயிலையும் வயிற்றுலையும் கபோ லபோ திபோன்னு அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்கான் இந்த சைமன் செபஸ்டி. அதோடைய இலை மறைவு காய் மறைவா செய்திகளாட்ட என்னது பேட்டி கொடுத்து அப்படியே அங்கலாய்ச்சிருக்கான். என்னங்கிறத பார்க்கலாம். இந்த அரசியலுக்குள்ள இருக்கக்கூடிய அணுகுமுறை அப்படிங்கிறது என்னமோ இவன் தான் அரசியல் அறிவியலுக்கு பாடத்தை ஏத்திக்கு காலையில புதிய ஞானம் பிறந்து இந்த மிகப்பெரிய உலகத்துக்கு ஒரு தியரி எழுதுன மாதிரி வெண்டக்காய் வழக்கண்ணா விஷயத்தை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அரசியல் இதுவரைக்கும் தேர்தல் அரசியல் என்றால் கொள்கை இல்லாமல் போய்விட்டது. அதாவது ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்கி கொண்டுதான் இதுவரைக்கும் இங்க நடத்திட்டு இருக்காங்க. இவர் ஒரே கலட்டி மாட்டிடுவார் போல இருக்கு எல்லாத்தையுமே. நான் ஒருத்தன் தான் இங்க அரசியல் தூய்மையாவும் புனிதமாவும் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அதுக்கு 10 நாளா 15 நாளா பிரபாகரன்ங்கிற வார்த்தையை பேசாம இருந்தா, ஏன்னா கலட்டி அடிச்சாங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா. மறுபடியும் கலெக்ஷன் எந்த பக்கம் போகும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நாயி இடம் போனால் என்ன, பலம் போனாலும் என்ன, மேல புரண்டுக்கு அடிக்காம இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி இவனுக்கு ஒரே ஒரு என்ன சொல்றது கலெக்ஷன் ஆப்ஷன்ங்கிறது ஒண்ணு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் இருக்காங்க பாத்தீங்கல்ல, அவங்க அப்படி இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய 40 வட்டாரம் பாத்தீங்கன்னா அந்த முதலாளிகிட்ட போய் இங்க பெரியார திட்டி வயிறு வளர்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது வயிற்றுக்காக பறக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு ஈத்திர ஜென்மம் இப்போ இங்க கொஞ்ச நாள பெரியார பேச ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப ரோட்ல நிம்மதியா நடக்க முடியாத அளவுக்கு ஆயிருச்சு. வெளியில வந்தாலே இவனுக்கு ஏழரச காத்துக்குங்க மாதிரி எங்க கருப்புன்னு கண்டாலே கதறி அழுகக்கூடிய சூழ்நிலை, தொடையெல்லாம் ஆடக்கூடிய சூழ்நிலையில இப்ப இவனுக்கு பயம் பிடிச்சு ஆட்டுது. இது இன்னொரு பக்கம் 72 இடத்துல கேச போட்டு இருக்குமோ, ஐயா சாமி எனக்கு எங்கேயாவது ஒரு பக்கத்தை விசாரணை பண்ணி விடுங்க, நான் அங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க நீதிமன்றத்துல போய் கதற வேண்டியது. 2வது நீதிமன்றம் இவனுக்கு ரிவிட்டு மேல ரிவிட்டு அடிச்சு நீ கேடு கட்ட ஒரு 1ஆம் நம்பர் சமூகத்துக்கு பதட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய கேவலமான அட்டபாட அரசியல் சொல்லி நீதிமன்றம் காரி குப்பிருச்சு. 3வது இப்ப இவனுக்கு கலெக்ஷன் பண்றதுக்கு யாருகிட்ட பணம் வாங்குறதுக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு பெரியாரை திட்டுவது, இன்னொன்னு பிரபாகரனை புகழ்வது. கொஞ்ச நாளா போய் ஊமக்கரை தின்ன விஷயம் எல்லாமே ரோட்ல அம்பலமாகி சிரிச்சதுக்கு பிறகு இப்ப அதை சொல்றதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தான். அதாவது பெரியாரை வாழ்த்தை பற்றி பிரபாகரன் சொன்னாலுமே ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன இந்த கூந்தல் இவன் என்ன சொல்றானா, இப்ப திடீர்னு மறுபடியும் அண்ணன் எனக்கு சொன்னாரு ஒரு வார்த்தையே ஒரு வெடிகுண்டா, ஒரு வார்த்தையே ஒரு வாரமா இங்க என்ன சொல்றது பத்திக்கிட்டு எரியுதான். இவரு பிடல் காஸ்ட்ரோ இவரு. அப்போ இப்ப மறுபடியும் லைட்டா ஆள விட்டு பார்க்கிறான். பிரபாகரன் வார்த்தையை எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இவன் எப்போதெல்லாம் அந்த தமிழீழ தலைவர் பிரபாகரை பத்தி எடுக்கும் போது இங்க இருக்கக்கூடிய தமிழீழ சொந்தங்கள் இல்லாம அடுத்து இவன் அந்த வார்த்தையை பேசவே முடியாத அளவுக்கு ஆக்கர் அடிக்கணும். காரணம் மறுபடியும் இவன் என்ன பண்ணுவான், யாரெல்லாம் அசந்திருக்கிறார்கள் இவன் பார்க்கிறான். ஏன்னா இப்ப கொஞ்ச நாளா பெரியாரவே தொட மாட்டான். ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா எல்லாருமே நேத்துக்கு கருப்பு சட்டை போட்டிருக்க முத கொண்டு காலில் இருக்கக்கூடிய செருப்பை கையில் எடுத்து வச்சிருக்கா. அப்படி நீ வாடா உன ஒரு கை நான் பார்த்துட்டு
நீ என்னை 5 அடி அடிக்கலாம், ஆனா உன்னை ஒரு அடியாவது அடிக்காம விட மாட்டேங்கிற. அப்படியே என்ன சொல்றது, வேகாலத்துல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்துகிட்டு பெரியாரை கூர்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கண்டு கொதித்து போய் நம்ம தோழர்கள்லாம் இருக்கும் போது கொஞ்சம் அச்சத்துல இருக்கான். மறுபடியும் ஏதாவது ஏட்டிக்கு பூட்டிய பெரியாரை பத்தி பேசணும்னா வழக்கு இன்னும் பயங்கரமா நம்ம மேல ஸ்ட்ராங் ஆயிரும். அந்த பயத்துல இப்ப பெரியார பேசல. அப்போ அவனுக்கு வருமானம் வரணும்னா மறுபடியும் எங்க போகணும், பிரபாகரன்ட்ட போகணும். இப்ப லைட்டா பிரபாகரன் வார்த்தையை இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். எடுக்க ஆரம்பிக்கும் போதே தமிழீழ சொந்தங்கள்லாம் திரும்ப செருப்பால இவனை அடிக்கணும். அப்பதான் இவன் இந்த அரசியலை விட்டு இவனை வந்து ஒட்டு மொத்தமா காலி பண்ணக்கூடிய வேலையை நம்ம செய்ய முடியும். ஏன்னா இவன் சொல்றான் கொள்கையற்ற அரசியலா. இங்கே இருப்பவர்கள் 1967 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திராவிட மாடல் அப்படிங்கிற 2 வார்த்தைக்குள்ள ஒட்டு மொத்த 50 ஆண்டு கால வாழ்க்கை வரலாற்றை நிலை நிறுத்தி இந்தியாவுக்கு முன் உதாரணமான மாநிலம் சொல்லி நாமெல்லாம் சொன்னோம்னா இவனுக்கு நல்ல என்ன சொல்றது வாயில்ல ஆசனாவை யாருக்கும் பேசுவாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசே பாராட்டு பத்திரம் வாசித்துட்டு இருக்கும் போது நேற்று ராக்காட்சி மாதிரி உட்காந்துக்கிட்டு அங்க கேடு கட்டத்துல ஒரு பாப்பாத்தி கத்திக்கிட்டு கிடக்குது. காரணம் ஒட்டு மொத்தமா வெறியேறி போய் தமிழ்நாடு வளர்ந்துகிட்டு இருக்கே. என்னடா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளை வச்சுக்காம தன்னிச்சையா இயங்கிட்டு இருக்காங்களே. வளர்ச்சி குறியீடுல தமிழ்நாடு மேலும் மேலும் வளர்ந்துகிட்டு இருக்கிறது எரிச்சலா பேசிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இங்க வந்து திராவிட மாடல் ஒவ்வொரு தனி மனிதனையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை ஒழிக்க பிறந்த ஓனாய் கூட்டம் இவன் கொள்கையே இல்லாம போச்சான். இவர் தான் கொள்கையை கொண்டுட்டு வந்து செடியை நட்டு இன்னைக்கு ஃபுல்லா வளர்ச்சி அடைய வைக்க போறான். கேட்கிறவன் கேனப்பையில அந்த கேப்பல நெய்வலின்னு ஊர்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவன் ஒரு ஆளுன்னு சொல்லி இந்த ஸ்வீட் பாக்ஸ் இந்த செய்தியாளர் இருக்காங்க பாத்தீங்கல்ல, இந்த சிஞ்சா ஜாலரா போடுறதுக்கு சொம்படிக்கிறதுக்குன்னே சில செய்தியாளர் இருக்காங்க தெரியுமா. அந்த மாதிரி செய்தி அப்படியே கூத்தும் கும்மாளமும் சிரிப்பும் அப்படியே என்ன சிரிப்பு அவன் பேட்டியில காரி துப்புற மாதிரி இவனோட பேச்சு. ஆனாலும் இவன் 2 வழிதான் வச்சிருக்கான். ஒண்ணு பெரியார் கிட்ட வருவான், எல்லாருமே தூக்கி காட்ட வேண்டியது காட்டிடணும், விட்டுட்டு நேரா எங்க போவான், பிரபாகரன்ட்ட போவான். இந்த 2 தலைவர்களையும் இவன் பேசக்கூடாது. வேற ஏதாவது ஒரு தலைவர் இருந்தா எடுத்துட்டு பேசு. அப்படி இல்லைன்னா இந்த அரசியலை விட்டு இவன் முதல்ல ஓடணும். ஓட விரட்டுவதுதான் நம்மளுடைய கொள்கை. ஆரம்பிக்கலாம்.